Yeah. Hi friends, welcome to Rapid Minds Tamil channel. Contemporary Indian Education. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ தேர்ட் யூனிட்டை பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஆன் எஜுகேஷன், கல்விக்கான இந்திய அரசியலமைப்பின் விதிகள். ஸோ இந்த மூன்றாவது யூனிட்டு தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு குடிமகனாக, இந்திய குடிமகனாகவும் ஒரு ஆசிரியராகவும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஒரு அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, ஸோ டியூட்டிஸ் ரைட்ஸ், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சியேஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு இது குடிமகனுடைய கடமைகளும் தெரிஞ்சிருக்கணும், அவனுடைய உரிமைகள் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், அதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எல்லாமே கல்வி சார்ந்த உரிமைகள் கடமைகளை பற்றி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்திய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புன்றது எதை சார்ந்து இருக்குன்றது தான் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸை பார்ப்போம் நம்ம. ஆஸ் ஏ டீச்சர், ஹவு வுட் யூ ஃபுல்ஃபில் த கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம். ஆசிரியர் என்ற முறையில் அரசியலமைப்பின் கடமை, பொறுப்புக்கான நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரம் போன்றவற்றை எவ்வாறு நிறைவேற்றுவீர்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ன்றது எதெல்லாம் சொல்லியிருக்குன்னா 4 விஷயங்களை சொல்லியிருக்கு. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். ஸோ நம்ம ஜனநாயக நாடு, இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். ஸோ அது ஏன் அதுக்காகனா இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அரசியல் சாசனம் வழியாக. அப்போ ஒவ்வொரு குடிமகனுக்குமே நமக்கு இந்த வழிமுறைகள் பின்பற்றி தான் ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த நீதின்றது சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வகையிலையும் நம்ம வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது மூலிமா தான் நம்மளுடைய நீதி நிலையாட்டப்படுகிறது. ஸோ ஒரு அமைதியான நாடாக இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு இந்த வழிமுறைகள் தான் பயன்படுது. ஸோ ஒவ்வொரு குடியரசு தினத்திலையும் நம்ம இந்த 4 விஷயம் உறுதியாக இருக்கும். ஸோ அந்த நீதி நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், ஸோ இதை சார்ந்து தான் நம்ம வந்து எழுதணும். எஜுகேஷன் ரிலேட்டடான முக்கியமான ஆர்டிகல்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷனுக்குன்னு பார்க்கும்போது 3 ஆர்டிக்கல் கம்பல்சரி தெரியணும். 21A 21Aன்றது பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வின்றது சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டுள்ளது. இது வந்து இந்திய ஆர்டிக்கல் 21A சொல்கிறது. ஆர்டிக்கல் 45 இந்த 6 வயது நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு கல்வியும் வந்து யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு செய்யும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிக்கல் 45, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்டிக்கல் 51A இது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அடிப்படை கடமைகளில் ஒன்று. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அதில் 11ஆவதாக சேர்க்கப்பட்டது அந்த 51A. ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்களுக்கும் குழந்தைகளை பாதுகாக்கிறவங்களுக்கும் கடமை, அவங்கள படிக்க வைக்கிறது வந்து அடிப்படை கடமைன்றதை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை கடமைகளும் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஒரு கொஷினாக நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஹவு எஜுகேஷனல் ரைட் ப்ராக்டிசஸ் ஆர் கோயிங் ஆன் இன் டு ப்ரெசன்ட் சினாரியோ. கல்வி பெறும் உரிமை சட்டத்தினை பற்றி விரிவாக விவரி. இன்றைய சூழலில் கல்வி உரிமை செயல்பாடுகள் எங்கனம் நடைபெறுகிறது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் குறிப்பிடணும். ஆர்டிகல் 21A 45, ஸோ இந்த 51 இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். கல்வி பெறும் உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கல்வி பெறும் உரிமை என்றது அடிப்படை உரிமைகளில் ஒன்றுன்றது சொல்லியிருக்காங்க. கல்வி பெறும் உரிமை சட்டம்ன்றது 6 முதல் 14 வயது குழந்தைகளை வந்து பள்ளிகள் சேர்த்தல்ன்றது ஒன்று. கல்வி பெறும் உரிமை சட்டம்ன்றது தொடக்க கல்வியை இலவசமாக வழங்குதல், அதுதான் ஆர்டிக்கல் 45. மத்திய மாநில அரசுகள்
பொறுப்புகள், கிராம கல்விக்குழுக்கள், பெற்றோர்களின் கடமை. ஸோ இது எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கல்வி பெறும் உரிமை சட்டன்றது மதுப்புகளை உள்ளடக்கிய கலை திட்டமாக இருக்கணும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக குறிப்பிடணும். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆன் இந்தியன் சிட்டிசன்ஸ்? வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ்? இந்திய அரசியல் சாசனம் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் யாவை? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமமாக நடத்தப்படுவதற்கான உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், சுதந்திரத்தினுடன் இருக்கும் உரிமை, சமவாய்ப்பிற்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், சுரண்டப்படுதலுக்கான எதிரான உரிமை, ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறும் உரிமை, பண்பாடு மற்றும் கல்விசார் உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியல் ரீதியாக நிவாரணம் பெறும் உரிமைகள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றதும் நம்மளுக்கு 11 விதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இதை தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடான நம்மளுக்கு இந்த 4 கொஷின்ஸ் ரிலேட்டட் தான் முக்கியமாக நம்மளுடைய எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.